ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தர்பூசணி தோலை தூக்கி வீசாமல் அதை வச்சு சூப்பரான ஒரு டூட்டி ஃப்ரூட்டி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். தர்பூசணி தோலை தூக்கி வீசாமல் இதில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு இதோட தோலில் நம்ம தூக்கி வீசுவோம். இனி அது வீசாதீங்க, அது நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இப்போ தர்பூசணி தோலை வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மேலே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ரெட் கலர் இது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துடணும். அதே மாதிரி பின்னாடி இருக்க அந்த தோலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒன்று மட்டும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தர்பூசணி தோலெல்லாம் நான் வந்து எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து சின்ன சின்னமாக இப்போ நம்ம எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம க்யூபாக சின்னமாக கட் பண்ணுவோமோ இந்த சைஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதில் போட்டுடலாம். அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இதை போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வந்து வேக விடணும். பாருங்கள், இப்போ நமக்கு தர்பூசணி வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வேக விட்டுணுங்க. இப்போ எனக்கு வந்து இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நான் வந்து 150 கிராம் சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறோம். அதாவது ரொம்ப கெட்டியாக கிடையாது. இப்போ இதில் வந்து நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம அதை வந்து சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சர்க்கரை வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்த தர்பூசணி இதை போட்டுடலாங்க. இந்த காயை ஃபுல்லாகவே போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இந்த சுகர் சிரப்போட நம்ம இந்த காயெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த சுகர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணணும். அதனால இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கொஞ்சம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வச்சு நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு பவுலில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 4 பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. நமக்கு நீங்கள் எத்தனை பவுல் வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு எத்தனை கலர்ஸ் பிடிக்குதோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப்போடு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஃபுல்லாக சேர்க்கணும். இப்போ 4 பவுலையும் நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நான் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து கேசரிக்கு வந்து ஆட் பண்ணுற கலர் ஆட் பண்ணுறேங்க. இப்போ கேசரிக்கு நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து எல்லோ ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் போல் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் மட்டும் நான் கலர் ஆட் பண்ணலை. இது வந்து நமக்கு நேச்சுரலாகவே இந்த கலராகவே நமக்கு இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேக்குக்கெலாம் ஆட் பண்ணக்கூடிய வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து சாக்லேட் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் போல் ரோஸ் மில்கோடைய எசன்ஸ், அது வந்து கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் கலர்ஸ், அதாவது அதோட இது நல்லா நமக்கு வந்து இருக்கும். அதுக்காக நம்ம ஊற்றிக்கிறோம். இதில் வந்து நான் என்ன இது ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் போல் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணாதனால, நேச்சுரலாக இருக்கறனால இதில் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாமே என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கலர்ஸும் அதில் வந்து அப்சர்வ் ஆயிரும். ரெண்டாவது அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து அந்த தர்பூசணி காயில் வந்து உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே ஒரு 5 மணி நேரம் நீங்கள் அப்படியே வைக்கணும். அப்படி வச்சா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இப்போ நம்ம 5 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நமக்கு 5 மணி நேரம் நல்லாவே இது வந்து ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வடிதட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு இது எல்லாமே ஊற்றிக்கிங்க. ஃபுல்லாக இது வந்து என்னென்னா தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடியணும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அகலமான ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்குங்க.
இப்போ இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த பிளேட் ஃபுல்லாகவே நல்லது பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் நம்ம இதில் கொட்ட போகிறோம். கொட்டி ஏன்னா இதில் இருக்க கொஞ்சம் நம்ம வடிகட்டினாலும் இதில் கொஞ்சம் போல் பாருங்கள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சாலுமே அடியில் நமக்கு கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பூனால் இது நம்ம எடுத்து இது மாதிரி போட்டுடலாம். இப்போ எல்லாமே நம்ம டிஷ்யூ பேப்பரில் வந்து கொட்டிட்டோங்க. பாருங்கள் நமக்கே தெரியும் கொஞ்சம் போல் தண்ணியெல்லாம் பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? இது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து நல்லாவே உறிஞ்சிக்கும். உறிஞ்சின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து இதே பிளேட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா கொட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து 1 மணி நேரம் வச்சா போதும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் 1 மணி நேரம் வச்சாலே போதும். நல்லா அது காஞ்சி ட்ரையாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து வெயிலை நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. அதே மாதிரி 1 மணி நேரம் இருந்த உடனே எனக்கு நல்லா வந்து பாருங்கள் இப்போ நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த ஈரம்லாம் இருக்கவே இருக்காது. நல்லா ட்ரையாக நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் வந்து கேக் செய்யும் போதோ இல்லை பன் செய்யும் போதோ இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரெட் செய்யும் போது மில்க் ஷேக் செய்யும் போது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்யும் போது எதுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி நம்ம செஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.